குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவளித்த அதிமுகவை இஸ்லாமிய மக்கள் எப்போதும் மன்னிக்க மாட்டார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய மக்களின் உரிமைகளுக்காக திமுக அரணாக நிற்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். சென்னை திருவான்மியூரில் திமுக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் இஸ்லாமிய மக்களின் நலனுக்காகவும் அவர்களின் மேம்பாட்டிற்காகவும் செயல்படுத்திய திட்டங்களை பட்டியலிட்டார். தமிழ்நாடு சிறுபான்மையினர் தொழிலாளர் மேம்பாட்டு கழகம் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் 31,625 பயனாளிகளுக்கு 207 கோடி ரூபாய்க்கு கடன்கள் வழங்கப்பட்டிருக்கு. சிறுபான்மையின மக்கள் பயன்பெற பல்வேறு நலத்திட்டங்களுக்கு கடந்த 4 ஆண்டுகளில் 405 கோடி ரூபாய் அளவில் அரசு நிதி தரப்பட்டிருக்கு. சிறுபான்மையின கிராமப்புற பெண் குழந்தைகளோட கல்வியை ஊக்குவிக்க 76,663 மாணவியருக்கு 4,82 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவளித்துவிட்டு கூச்சமே இல்லாமல் இஸ்லாமியர்களின் நிகழ்ச்சிகளில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பதாக முதலமைச்சர் விமர்சித்தார். அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி என்ன கேட்டார்? குடியுரிமை திருத்த சட்டத்தால ஒரு முஸ்லீம் கூட பாதிக்கப்பட மாட்டார், யாருக்கு குடியுரிமை பறிபோனதுன்னு கேட்டார். இதை சிறுபான்மையின மக்கள் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டீங்க. இப்போ அவர் எந்த கூச்சமும் இல்லாம இஸ்லாமிய விழாவில் போய் கலந்துக்கிறார். ஆபத்து வரும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டு விட்டு அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம இப்படி சிலர் இப்தார் விழாவில் கலந்துக்கிறாங்க. பொது சிவில் சட்டம், வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் போராடி வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இஸ்லாமிய மக்களின் அரசியல் உரிமைகளை நிலைநிறுத்தி திமுக எப்போதும் அரணாக நிற்கும் என்று உறுதி அளித்தார். சிறுபான்மை மக்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நலத்திட்டங்களை அரசின் மூலமாக தொடர்ந்து நிறைவேற்றுவோம். அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுடைய அரசியல் உரிமைகளை நிலைநிறுத்தி அவர்களுக்கு காவல் அரணாக விளங்குகிற இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்னாலும் இருக்கும். இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் எனது புனித ரம்லான் வாழ்த்துக்களை இப்பொழுதே தெரிவிச்சுக்கிறேன். இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜகவின் சதித்திட்டங்கள் நிறைவேற திமுக ஒருபோதும் அனுமதிக்காது எனவும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் மீது திமுக அரசு மிகுந்த அக்கறை கொண்டிருப்பதாக இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் அபுபக்கர் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு இடத்தையும் 65 கோடி ரூபாய் பணமும் மானியமாக வழங்கியுள்ளார்கள். அதற்கு நன்றி. மேலும் இப்பொழுது நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்தது 2025க்கான புனித ஹஜ் பயணிகளுக்கு அனைவருக்கும் தமிழக ஹஜ் குழு சார்பாக 80 லட்சம் ரூபாய் மானியமாக கொடுக்கிறோம் என்று அறிவித்துள்ளார்கள். அது ஒரு சிறப்பு மிக்க உள்ளது. மேலும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மை மக்கள் தர்காக்களும் பள்ளிவாசலும் செப்படினருக்கான பல கோடி ரூபாய் மானியமாக அளித்துள்ளார்கள். அதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு சிறுபான்மை மேல், குறிப்பாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மேல் மிகுந்த அக்கறையும் எங்கும் இல்லாத அளவுக்கு இன்று கொண்டாடி கொண்டிருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.